வெல்கம் பேக் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். அட ஆபத்து தெரியாம அடி சறுக்கிட்டீங்களேக்கா. இனிமே அந்த அக்கா ஆலமரமே கமுந்தாலும் சறுக்கி விளையாட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் சைக்கிள்ல என்னமோ அருமையாக தான் ஓட்டினாரு, ஆனா நெட்டை போட மறந்துட்டாரு போல. ஏக்கா ரீல்ஸ் எடுக்கையில பார்த்து எடுக்க மாட்டீங்களா? பார்த்து மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா நெத்தியில மார்க் இழுக்காம பார்த்துருக்கலாம். தண்ணி குடிக்க ஆசைப்பட்டது தப்பு இல்லை, பட் ஆனால் அந்த மூடியை ஓப்பன் பண்ண வச்சு தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த அக்கா எதுவும் சொல்கிற நிலைமையில் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் வந்து சேர் மேலே படுன்னு சொன்னான், நானும் நம்பி படுத்தேன். தன்னைப்பால உளுந்து தலையை உடைச்சிப்பான்னு தெரியாமல் போச்சேப்பா. இதில் தப்பு யார் மேலேன்னு உங்களோட கருத்தை கமெண்டில் போட்டுருங்க. ஏன்னா ஒருத்தர் ஃபோனை நோட்டிட்டு வந்துருக்காரு, இன்னொருத்தர் என்ன ஏதுன்னு பார்க்காம சைக்கிளை கண்ணை மூடிட்டு ஓட்டிட்டு வந்திருக்காரு. எல்லா அப்பாங்களும் வருங்காலத்தில் அப்பா ஆக போகிறவங்களும் சொல்லப்போனால் எல்லா பசங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை தலைவர் கிராக் பண்ணிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த பதிவுக்கு நான் காரணம் இல்லை. என்னதான் இருந்தாலும் அவர் ஏகேடாடி, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? நம்பளே எனக்கு டூக்கு பைக் வீட்டில் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னால் தானே நம்பளே நான் வீட்டுக்கு இனிமேல் போவேன். அது வரைக்கும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன் நம்பளே. ஆமாம் நம்பளே, சாப்பிடாம கூட பட்டினி கிடந்துருவேன் நம்பளே. எனக்கு வண்டி வாங்கி கொடுக்கான்னு நான் வீட்டுக்கெலாம் போக மாட்டேன். தேடிட்டு அப்படியே Any more questions? கடவுள் இருக்காரா இல்லையா? கடவுள்னா யார்? எவன் இதை பண்ணியிருப்பான் ஏது பண்ணியிருப்பான்னு யோசிச்சா பரவாயில்ல, இவன் தான் இதை பண்ணியிருப்பான்னு நினச்சா நம்ம என்ன பண்ணுறது? நம்ம வடக்கு நண்பர்கள் காலையவே பிராங்க் பண்ணலாம்னு நினச்சாங்க, கடைசியாக காலை என்ன செஞ்சிச்சுன்னு பாருங்க. அந்த காளை மாட்டை பிடிக்கிறத விட்டுட்டு ஆத்துல அடிபட்டு கிடக்கிற அவனை காப்பாத்திருக்கலாம். சரி, அடிச்சுக்காம யாரோ ஒருத்தர் அமௌண்ட்டை கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு அவரு தன்னோட ஆளை வேணும்னே தன்னோட ஃப்ரெண்டு கடைக்கு கூட்டிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன்.